வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயம் இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை அளிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால அப்பப்போ உடல் சூடாக இருக்கக்கூடிய சமயங்களில் வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா உடல் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நரம்புகளும் இதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கும். உடல் வெப்பம் எல்லாம் தணிக்கப்படும். வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்று சொல்லக்கூடிய சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தால் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்து ஏற்படலாம். இது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் அது குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு தணிவதோட மாதவிடாய் சார்ந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வறுத்த வெந்தயத்தோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். மிக மிக குறைவான அளவில் தான் எடுத்துக்கொள்ளணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. செரிமானம் சார்ந்த தொந்தரவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை, வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது வந்து நீங்கிவிடும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெந்தயம் வந்து உறுதுணையாக இருக்கும். சிறுநீர் சார்ந்த பிரச்சனையை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இது உடலை வந்து குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. இதனால சிறுநீரக நோய் வராமல் நமக்கு வந்து தடுக்கப்படும். ஸோ சிறுநீரக கற்கள் தோன்றுவது, அந்த கற்களை வந்து வெளியேற்றுவது, இது போல உங்களுக்கு குறிப்பாக இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அந்த சிறுநீரக கற்கள் தோன்றாமல் தடுக்கிறதுக்கும், சிறுநீரக கற்கள் தோன்றிட்டு இருந்தது அப்படின்னா அதை கரைத்து வெளியேற்றி சிறுநீரக மண்டலத்தில் எந்த விதமான நோய் தொற்றும் இன்ஃபெக்ஷன்ஸும் எதுவும் வந்து உங்களுக்கு ஆகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். சீதபேதி வராமல் தடுப்பதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது வந்து உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. சீதபேதி சரியாவதற்கு வெந்தயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வறுத்து சாப்பிடலாம். அதாவது வெந்தயத்தை அப்படியும் நம்ம சாப்பிடலாம், அல்லது வறுத்து நீர் சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி வந்து குணமாகும். அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் ஊற வைத்தும் குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை உள்ளிட்டவைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சிட்டு அலசும் போது பேன், பொடுகு தொல்லை, இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் நமக்கு நீங்கிடும். இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட வந்து பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறது தடுக்கிறது. இதனால் பிளட்டில் சுகருடைய அளவு நமக்கு எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும், நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் வெந்தயத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிமானமாக வச்சு வயிறை எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. குறிப்பாக உணவு வந்து நம்மளுடைய வயிற்றில் தங்காது, அது செரிமானமாகப்படும், ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும், மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு இருக்காது. வயிறு மற்றும் தொண்டை புண் சரியாவதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குது. மேலும் இது வந்து உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை வந்து நமக்கு குணப்படுத்துது. இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் வந்து நமக்கு சரி பண்ணிடும். அதனால வயிறு தொந்தரவுகள் எதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, தொண்டை புண் இருக்கு அப்படின்னா அதை வெந்தயத்தை சாப்பிடும் போது கியூர் பண்ணிக்கலாம். சர்மம் பளபளப்பாக இருக்கும் மற்றும் சர்மம் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதை நம்ம அரைத்து முகத்தில் தடவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவணும் அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு
அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துறையில் நம்மளுடைய முகத்தை தொடச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சுன்னு நமக்கு இருக்கும். கண் கருவளைய மற்றும் கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டுட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவும் போது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸு, பாக்டீரியா, அழுக்குகள், கிருமிகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றதால மின்னக்கூடிய மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட பலவிதமான தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்த முடியும்னா ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்துவிடும். எந்த விதமான தோல் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உங்களுடைய உடலுக்கு தேவையான அளவு நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும். உடல் எடை உங்களுக்கு படிப்படியாக குறைவதை நீங்கள் உணரலாம். உடல் எடை உங்களுக்கு படிப்படியாக குறையுதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுடைய உடலுக்கு தீமையானது. அதனால் நீங்கள் அளவோடு மட்டுமே வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம். முகப்பொரு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு தோல் நோய்கள் இருந்த இடத்துல வெந்தயத்தை எப்படி பயன்படுத்துனீங்களோ அதே போலவே முகப்பொரு இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு வெந்தயத்தை நீங்க அரைச்சி பூசிட்டு ஒரு அரை நிமிஷம் கழிச்சு அதை உலர வச்சுட்டு ஒரு அரை நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை கழுவிட்டீங்க அப்படின்னா முகப்பொரு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். சுவாசம் சார்ந்த கோளாறுகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று தரும். இதன் மூலமாக சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் இதன் மூலமாக நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும். பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும். இதுக்கு முறையாக காரணம் தெரியாமலே பார்த்தோம்னா நிறைய பேர் சாப்பிட்றது தவிர்த்துருவாங்க. உண்மையில நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காம அது செரிக்கிறதுக்கு தாமதமாகிறதால தான் பசியின்மை ஏற்படுது. வெந்தயம் நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு தங்குறது கிடையாது. இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். எலும்புக்கு பலம் தரும் வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சுப் பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சை நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கிறது. இதனால ஸ்ட்ராங்கான எலும்பமைப்பை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான இதயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதய நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வெந்தயம் உறுதுணையாக இருக்கும். வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. நம்ம வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிபி ப்ராப்ளம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அந்த ரத்த அழுத்தம் நமக்கு எப்போதுமே இயல்பாக இருக்கிறதால ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இருக்காது. நம்ம நலமோடு வாழலாம். தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.